தற்போது ஒரு அண்மைச் செய்தி. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் காலமானார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உடல்நலக் குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் காலமாகியுள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் காலமானார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் காலமானார். கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் காலமாகியுள்ள செய்தியை பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் சற்று நேரத்திற்கு முன்னதாக காலமானதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த வாரம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் உடல்நலம் என்பது மிகவும் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனையிலிருந்து அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செயற்கை சுவாச உதவியுடன் பல்வேறு சிகிச்சைகள் என்பது அவருக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு உயிரிழந்ததாகவும் பல்வேறு உறுப்புகள் செயலிழந்ததால் சிகிச்சைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் மருத்துவமனை தரப்பில் தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து அவருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது, அதே போல அவர் எப்போது காரணமானார் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் அறிக்கையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி உடல்நிலை பாதிப்பு காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு 5ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு மருத்துவ குழுவினர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவு என்பது அளிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.